சென்னைக்கு போகிற பஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பஸ்ஸில் இப்போ ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. எம்ஆர்எம் இந்த பஸ்ஸில் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. சின்ன சம்பவம், அதை நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்க. வணக்கம்டா மாப்பிள்ள, மதுரையிலேருந்து. Many hours later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சடனாக வந்து சென்னையில் வந்து நம்ம ப்ரோவோட தார் எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக இருக்க ரைடு கிளம்பியாச்சு. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் 2 பேர் கடைக்குள்ளே போயிருக்காங்க. அப்புறம் முத்து இருக்கான் ஆஸ் யூஷுவல். ஸோ ஒரு சின்ன ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக ஆஃப் ரோட் பண்ணிட்டு லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம பேக் டு மதுரை போகிறோம். ஸோ இன்றைக்கி vlog வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஷோ தான், உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் கோ. இப்போ வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். இப்போ செம்மையாக வைப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பசங்க கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அடுத்து நம்ம ஆஃப் ரோட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஆஃப் ரோட் எப்படிலாம் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. உள்ள ஒருத்தர் குளிக்க போயிட்டோம் ஆல்ரெடி. Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá el alrededor. Será un 3, rompe la pio, tostada en Bagaloledo. Mamma Maria, night and night people do Maria. Mamma Maria, cheers upon the glass of Maria. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சொல்ல போனால் நம்ம வந்து தாரில் வந்து இந்த மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களாம் குளிச்சுட்டு இருக்காங்க முன்னாடி. நம்ம சும்மா தனியாக நம்ம நாள் குளிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால வைப் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க உள்ள போடு போடு போடு. முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த அன்றாட வேலையை பார்க்குறதுக்கு அடுத்து சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இப்போ சாப்பிட்றதுக்காக போயிட்டு அப்படியே நம்ம சில்லுன்னு வைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஆனால் ஆஃப் ரோடு தான். இப்போ 4x4 4x4 தான் வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. போட்டான் அதான் நேராக தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே வந்து சூப்பராக போச்சு. இந்த வீக்கெண்டு சாட்டர்டே. ஸோ நம்ம வந்து முந்தா நேரத்து நம்ம சென்னைக்கு வந்தோம் வேலை விஷயமா. ஸோ வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு நைட் வந்து மதுரை கிளம்புறோம். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் அதுமா வந்து தார்லாம் ரைடு போய் ஆஃப் ரோட் பண்ணி சூப்பராக செம்மையாக வைப் பண்ணி அருமையாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஸ்மால் ஃபன்னு. ஸோ ரன் பண்ணிட்டோம். 10:30 பஸ்ஸு. ஸோ பஸ்ஸில் ஏறி கிளம்பி ஊருக்கு செல்வோம். அங்கே போயிட்டு அவங்க கொஞ்சம் வேலைகள் இருக்குது, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த vlog. ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் vlogலாம் இருக்குது. அடுத்தடுத்து அதுன்னா கோயம்புத்தூர் போகிற ட்ரிப் இருக்குது, மறுபடியும் 2வது சென்னைக்கு வர ட்ரிப் இருக்குது, அதுக்கப்புறம் திருச்சூர் கேரளா போகிற பிளான் இருக்குது. கண்டினியூஸாக நம்ம vlog வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக வேலையை அலைஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. வீட்டுக்கு வந்துட்டோம்.
போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அடுத்து அப்டேட் பண்ணுறேண்ணா. பாய். ஹாய் கைஸ் அண்ட் ஹலோ மக்களே, வெரி குட் மார்னிங். ஸோ இப்போ தான் நம்ம ஊர்லேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ என்ன ஆச்சு, என்ன இஷ்யூ அப்படின்ற மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இது ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். சரி, ஓகே, நான் டேரெக்டாக மேட்ருக்கு வரேன். அண்டு நம்ம ரீசெண்டாக வந்து இப்போது சித்திரத்தில் vlog போட்டிருப்போம். அண்டு கில்லி ரீரிலீஸோட மூவி போன vlog போட்டிருப்போம், ஃப்ரெண்டோட போனது. அண்ட் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு இப்போ வந்து நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன விஷயம்னா, நம்ம ரீசெண்டாக இப்போ சென்னை போய்ட்டு வந்தோம். ஸோ சென்னை போய்ட்டு வந்தப்போ வந்து போகிறப்போ வந்து சடன் பிளான், ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஸோ சடன் பிளான் தான். ஸோ சடன் பிளான் பண்ணுறப்போ கிளம்பி போகிறப்போ வந்து நான் ரெகுலராக வந்து எப்பயுமே இன்டர்சிட்டி பஸ்ஸில் தான் போவேன். ஸோ இன்டர்சிட்டி பஸ்ஸில் போய் கேட்டப்போ வந்து ஆன்லைனில் பார்த்தேன் ரெட் பஸ்ஸில். ஸோ அதுலேயே ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, நம்ம பர்வீனில் பார்த்தேன், பர்வீன்லேயும் டிக்கெட் ஃபுல்லாக இருந்துச்சு, நான் ஏசி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பஸ்ஸு புதுசாக இருந்துச்சு. இங்கே இது பார்க்கும்போது வந்து டைரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கும்போது வந்து பஸ்ஸு புதுசாக இருந்துச்சு. என்னடா அது பஸ்ஸு புதுசாக இருக்குது அப்படின்றப்போ வந்து பார்க்கும்போது சரி ஓகே எம்ஆர்எம்ன்ற வெப்சைட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். எம்ஆர்எம் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸு புதுசாக இருக்குது, சீட் கவர்லாம் அப்படியே புதுசாக இருந்துச்சு. ஸோ போனேன், டிக்கெட் இருந்துச்சு 950 ருபீஸ் ஆச்சு டிக்கெட்டோடைய ஃபேர். அண்டு என்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் கேட்டேன் எங்கே ட்ராப்பிங் பாயிண்ட்டு, கேளம்பாக்கம் போமா இல்லை கோயம்பேடு போமான்னு. நான் கோயம்பேடு போகணும், கோயம்பேடு ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு கேட்டேன். கோயம்பேடு போய்டும் அப்படின்னாங்க. சரி நானும் ஏறி பஸ்ஸில் ஏறி செட்டில் ஆகிட்டு ஒரு செட் ஆகிட்டேன். நான் ஸ்லீப்பர் தான். ஸோ செட் ஆகிட்டேன். நான் இருந்த டயரில் வந்து செட் ஆகிட்டேன். செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போட்டிருக்கேன். பட் ஒரு ஏர்போர்ட் தான் போட்டிருந்தேன். ஸோ போட்டு இங்கே திரும்பி பார்க்குறேன், எனக்கு பின்னால் சீட்டில் வந்து அப்பர் பெர்த்தில் வந்து ஒருத்தர் வந்து காய், ஸோ ஒரு பையன் வந்து ட்ரிங்க் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ ட்ரிங்க் பண்ணி பஸ்ஸில் வந்திருக்கிறது பெரிய தப்பு. ஸோ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கைஸ் ரிக்வெஸ்டிங் யூ ப்ளீஸ், இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டுலாம் ட்ராவல் பண்ணாதீங்க. ஸ்மெல்லு வந்து எப்படி இருந்தாலும் வெளியே வரும், ஏசிக்கு வந்து வெளியே ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா பக்கத்து சீட்லலாம் வந்து ஃபுல் ஆஃப் ஜென்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ பிரச்சனை எதுவும் இல்லை. கேர்ள்ஸோ இல்லை உமன்ஸோ யாராவது இருந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு கம்ஃபர்டபுளே இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் உமன்ஸ் அந்த இடத்துல யாருமே இல்லை. செகண்ட் திங் விஷயம் என்ன, மெயின் மேட்ரு என்னென்னா, அவர் வந்து போதையில் வந்து பஸ்ஸு மூவ் ஆகிட்டுருக்கப்போ வந்து மேலேருந்து டப்புன்னு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து தான் அவருக்கு தெரியல. கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து மூக்குலேருந்து ஒரே ஃபுல்லாக பிளட்டு. ஐ கான்ட் ஹெல்ப், ஐ எம் ஹெல்ப்லெஸ். ஸோ இருந்த டயரில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ பக்கத்து சீட்டில் இருந்தவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, நேராக போய் டிரைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. டிரைவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், காசு கொடுத்துட்டு இறக்கி விட்டுருக்கணும் ஊர்லேயே. ஸோ இன்னும் ஊரே கிராஸ் பண்ணல. ஸோ ஊரில் ட்ராப் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலை. அவங்க மறுபடியும் வந்து மேலே ஏற்றி படுக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த சீட்டு ஃபுல்லாக பிளட் தான். ஸோ என்ன பண்ணுறது, இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, பஸ்ஸு டைமிங் 11 o'clock ஷார்ப்பாக எடுத்துருவேன். நாங்கள் 11 o'clock சொல்லிட்டு 12 மணிக்கு தான் எடுத்தாங்க. அது ஒரு விஷயமா. செகண்ட் ட்ராப்பிங் கோயம்பேடுன்னு சொன்னாங்களா, கோயம்பேடுன்னு சொல்லிட்டு கோயம்பேடுக்கு முன்னாடியில் இருக்கிற நெற்குன்றம் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டாங்க. என்னடா இது புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் நெற்குன்றத்தில் இறங்கிட்டேன். வேறு வழி இல்லை, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணது. நெற்குன்ற ரைட்டாக அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வச்சு வர சொல்லிட்டு, அவன் அந்த டைமில் தான் வேலைக்கு போகிற முன்னாடி ஜிம்மு போகிற டைம். ஸோ அந்த டைம் வாமச்சான் நம்ம நினச்சா மெட்ரோலையோ இல்லை ரேப்பிடோலையோ இல்லை ஆட்டோலையோ போயிருக்க முடியும். ஆனால் பட்டு மச்சான் நான் சடனாக பார்க்கணுன்னு தோணுச்சு. சரி வாடா கிளம்பி அப்படின்னு சொன்னேன். மச்சான் கிளம்பி வந்தான். வந்துட்டு மச்சான் நீ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இரு, நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். ஸோ நானும் அசூரும் போயிட்டேன்.
அசூர் ரூமில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். அசூர் ரூமில் இறங்கிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் வேலைக்கு கிளம்பிட்டு மேனேஜரை மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி வர சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டே அவர் வீட்டுக்கு போயிட்டு ஈஸியாக ரைடு போயிட்டு ஆஃப் ரோட் பண்ணிட்டு ப்ரோவோட தாரில் ஆஃப் ரோட் போயிட்டு செம்மையாக ஒரு வீக்கெண்டு வைப் பண்ணிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டே கிளம்பி மதுரைக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃப்ரெண்டெல்லாம் இருந்துட்டு போடா, 2 நாள் இருந்துட்டு போங்கடா, ஏன்டா உடனே கிளம்புற அப்படின்னா, இல்லை மச்சான் சண்டே மதுரையில் வேலை இருக்குது, ஸோ போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து நான் டிக்கெட்டே புக் பண்ணல. ஸோ டிக்கெட்டே புக் பண்ணாதப்போ வந்து மறுபடியும் எம்ஆர்எம் தான் வந்தேன். எம்ஆர்எம் பஸ்ஸில் தான் வந்தேன். கிளம்பி வரப்போ வந்து 10:30 பஸ்ஸு. எத்தனை மணிக்கு எடுத்து தெரியுமா? 11:30 ஆயிடுச்சு. 11:40 ஆயிடுச்சு. என்ன இஷ்யூன்னா ஏசி ஒர்க்கெல்லாம் ஏசி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வேறு வழி இல்லை, இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணி எல்லோரும் பேசஞ்சர்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மாரத்தூரில் இறக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்து அந்த பஸ்ஸோட இதை வந்து நான் குறை சொல்லலை. நான் எம்ஆர்எம் அந்த பஸ்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் அதை குறை சொல்லலை. அப்படி இப்போ சொல்லியிருக்கேன்னா அதை வந்து அந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏசி ஒர்க் ஆகாதோ இல்லை டைமிங்க்கு எடுக்காததோ இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்கள் இதுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு எல்லாமே ஒரு பஸ்ஸு நடத்துகிறீங்கன்னா டயர் கரெக்டாக இருக்கணும், சர்வீஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் திங் அதாவது மெயின்டெனன்ஸ் தான் டோட்டலாகவே மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணியிருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ யாரும் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. ஸோ இது ஒரு அவேர்னஸ் ஃபார் டு தோஸ் பீப்புள் ஹூ ட்ராவலிங் இன் பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ரீசன்ட் விளாக்லாம் பிடிச்சிருந்திங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டு மறக்காமல் நம்ம ரீசன்ட் விளாக்ஸ்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தட்ஸ் இட் அண்ட் லவ் யூ ஆல். பாய்.